எல்லாருமே ஒரு பக்கம் கவுன்சிலிங் ட்ரை பண்ணுவோம், இன்னொரு பக்கம் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்போம். மேனேஜ்மெண்ட் சீட்டு ட்ரை பண்ணும்போது மேக்ஸிமம் காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஏஐடிஎஸ், ஐஓடி, சைபர் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு ரொம்ப அதிகமான டிமாண்ட் இருக்கு. நான் அவங்க கேட்குற அமௌண்ட்டை நம்மளால பே பண்ண முடியாது. ஓகேங்களா? பட் அதே நேரத்தில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, நம்ம மார்க் ஓரளவு கம்மியாக இருந்தால் கூட ஒரு நல்ல டாப் காலேஜில் எடுத்து படித்தோம் அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப நிறையாவே இருக்குது, அவனுக்கான எக்ஸ்போசரும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரியான டைமில் அவங்க கேட்குற பட்ஜெட், அவங்க அலாட் பண்ணுற கோர்ஸுக்கு அலாட் பண்ணுற பட்ஜெட்டு நம்மளால் மீட் பண்ண முடியுமானா மீட் பண்ண முடியாது. ஓகே சார், நான் வந்து மேனேஜ்மெண்ட்டில் ட்ரை பண்ணுறேன், பட் என்னுடைய மார்க் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கவுன்சிலிங்கில் போயிடலாம். பட்டு அதோட ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஒரே மைண்ட் செட்டாக மேனேஜ்மெண்ட்லேயே ட்ரை பண்ணிடலாம். பட் இன்பிட்வீனில் எனக்கு ஒரு 190 வரும், ஒரு 185 வரும். பட் நான் எதிர்பார்க்குற காலேஜில் மேனேஜ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக ஃபீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவிஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். மொத்தம் தமிழ்நாட்டில் ஒரு 4 காலேஜில் மட்டும்தான் மெரிட் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மெரிட்டில் மட்டும்தான் உள்ளே போக முடியும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உள்ளே போக முடியாது. அப்படி போகிற மாதிரி இருந்தால் அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி கேம்பஸ், ஏசிடி கேம்பஸில் இண்டஸ்ட்ரியல் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா இதை பேஸ் பண்ணி உள்ளே போகலாமே தவிர ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா நீங்கள் நார்மலாக தமிழ்நாட்டில் படிக்கிற பையன் உள்ளே போக முடியாது. அடுத்தது கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போக முடியுமானா தாராளமாக போகலாம். பிஎஸ்ஜி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. பட் இந்த மாதிரியான காலேஜுக்கு உள்ளே போகும்போது நீங்கள் அங்கே வந்து அவங்க ஒரு ஸ்லாப் வச்சுருப்பாங்க, அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதை பே பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ, மெக்கானிக்கலோ, ட்ரிபிள்இயோ இல்லை வந்து ஏடிஎஸோ கிடைக்கும். ஓகே சார், கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் தியாகராஜர் காலேஜுக்கு வந்து மெரிட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை அலாட் பண்ணுறாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சாங்க, இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. அனௌன்ஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்ம சேனலில் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவோம், என்னென்ன மாதிரியான ரெக்கமெண்ட் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன நடக்குது அப்படிங்கிறது. பட் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் மெரிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா ஒரு 40,000 ஃபீஸ் டிஃப்ரென்ஸ் வருமே தவிர வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. நீங்கள் உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அடுத்தது அவங்க ஒரு எக்ஸாம் ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க, அவ்வளோதான், தட்ஸ் இட். அடுத்தது ப்ரைவேட் காலேஜஸ். ப்ரைவேட் காலேஜஸில் இந்த மேனேஜ்மெண்ட்டில் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஃபாலோ பண்ணுற ஒன் ஆஃப் த டாப் காலேஜ் எது அப்படின்னா எஸ்எஸ்எல், சிவ சுப்பிரமணிய நாடார் காலேஜ். இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா மெரிட்டில் கொடுக்குறாங்க. அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ளவெல்லாம். அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பையன் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணி உள்ளவெல்லாம் அந்த ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா? இதே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து 7.5 ரிசர்வேஷன் பையன் டிஎன்இ அப்ளை பண்ணி உள்ளவெல்லாம் அது கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் நீ படிச்சிருக்கிற, பட் வந்து உன்னுடைய மார்க் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா ஹை கட் ஆஃப், பட் நீ இதில் டிஎன்இயில் அப்ளை பண்ணால் உள்ளே வர முடியாதுன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணி உள்ளவெல்லாம் உனக்கு வந்து ஃபீஸே கிடையாது. நீங்கள் ஓகேங்களா, அந்த ஸ்கீமும் அப்ளை பண்ணுறாங்க. இதே மாதிரி மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் உள்ளே வரணும். இப்போ எஸ்எஸ்என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஸ்டூடெண்ட் யார் வருவாங்கன்னா ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட் உள்ளே வருவா. இதே வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் அவங்களால உள்ளே வரக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. என்ன காரணம்னா கட் ஆஃப். ஸ்டேட் போர்டு எடுக்கிற கட் ஆஃப் வந்து சிபிஎஸ்சி மீட் பண்ணுமானா மீட் பண்ணுறது இட்ஸ் டிஃபிகல்ட். ஓகேங்களா? அப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணி உள்ளவெல்லாம். அதுக்கு வந்து அவங்க எந்த ஒரு கேபிட்டேஷன் ஃபீ வாங்குறது கிடையாது. உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க, அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது. இந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் யார் செலக்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மெயில் வரும், வேற யாருக்கும் மெயில் வராது. ஓகேங்களா? இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கான ஸ்காலர்ஷிப் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இன்னும் ஓப்பன் ஆகலை. அது அனௌன்ஸ் பண்ணுறப்போ நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக நம்ம வந்து அதை அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நான் கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. அதுக்கு அடுத்ததாக வந்து லயோலா ஐகேம். லயோலா ஐகேம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 5 கோர்ஸ் தான் வச்சிருக்கிறாங்க. எஸ்எஸ்என்ல வந்து 9 கோர்ஸ் வச்சிருக்கிறாங்க. தியாகராஜரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்கிடெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் வச்சிருக்கிறாங்க. லயோலா ஐகேம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 கோர்ஸ் தான் இருக்குது. அவங்களும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு டொனேஷன் எதுவும் வாங்குறதில்ல. இன்னொன்று, நீங்கள் நேரில் போய் ஒரு மேனேஜ்மெண்ட் சீட் அப்ளை பண்ணணும்னா வாய்ப்பே கிடையாது, எல்லாமே ஆன்லைன் தான். நீங்கள்
லயோலா வெப்சைட் போயிட்டு உள்ள நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி எலிஜிபிளா இருந்தா அவங்க உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. அப்படி எலிஜிபிள் இல்லைன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அவங்க சைட்ல இருந்து வராது. பட் கவுன்சிலிங்ல நீங்க டைரக்டா எடுத்துட்டு உள்ள போகலாம். கவர்மெண்ட் என்ன ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோ அந்த ஃபீஸ் மட்டும்தான் வாங்குறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நீங்க வந்து தேர்ட் பார்ட்டி மூலியமா நீங்க உள்ள போய் ஜாயின் பண்ணலாம்னால வாய்ப்பே கிடையாது. சீட்டை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க இதுல மேனேஜ்மெண்ட் கோட்டால. ஸோ அதனால உங்களுடைய மார்க்குக்கு நீங்க டைரக்டா அந்த காலேஜோடைய வெப்சைட்ல கரெக்டா ஃபில் பண்ணணும். சின்ன மிஸ்டேக் இருந்தா கூட உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. நீங்க போல் பண்ணி பார்க்கலாம், மெயில் பண்ணி பார்க்கலாம், பட் நோ ரெஸ்பான்ஸ். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா அவங்க ஃபாலோ பண்றாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் நீங்க மீட் பண்ணா நீங்க உள்ள வரலாம். அப்படி இல்லாத பட்சத்துல உள்ள வர முடியாது. ஓகேவா? ஈவன் நீங்க பேரண்ட் அட்மிஷனுக்கு உள்ள போறீங்கன்னா கூட நீங்க அங்க கார் நிறுத்தினா கார் பார்க்கிங்க்கு பே பண்ணணும். அந்த அளவுக்கு நான் உங்ககிட்ட அமௌண்ட் வாங்க போறதில்ல, நீ என்கிட்ட அமௌண்ட் வாங்க. நீ வந்தீங்கன்னா உள்ள பே பண்ணிட்டு உள்ள சும்மா ஏனோதானால என் காலேஜுக்குள்ள வராது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பரா ஃபாலோ பண்றாங்க. பிளேஸ் மட்டும் ரொம்ப ஓப்பனாகவே இருக்கு. நீங்க ஒளிமறையோட பிளேஸ்மெண்ட் எல்லாம் காட்ட மாட்டாங்க. என்ன பிளேஸ் மட்டும் அதை அப்படியே வந்து வெப்சைட்ல அப்டேட் பண்றாங்க. ரொம்ப சூப்பரான ஒன் ஆஃப் த காலேஜஸ். என்ஐஆர் பேங்கிங் மாதிரி ஃபியூச்சர்ல வந்தாங்கன்னா இந்த காலேஜ் வந்து எஸ்எஸ்எனுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு கண்டிப்பா வரக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்தது சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். காலேஜ் கோடு வந்து 1216. இந்த காலேஜ்ல மொத்தம் 13 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இவங்களும் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த இயர்ல இருந்து பார்த்தா மெரிட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் ஃபாலோ பண்றாங்க. உங்களுக்கு எந்த ஒரு கேபிடேஷன் ஃபீ எதுவுமே கிடையாது. நீங்க டைரக்டா வாக் இன் காலேஜுக்கு உள்ள போகலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அடுத்ததா ஒரு எக்ஸாம் இருக்கு, சீட் அப்படின்னு. சவிதா இன்ஜினியரிங் அட்மிஷன் டெஸ்ட் ஆர் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு ஃபாலோ பண்றாங்க. இந்த டெஸ்ட்டை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா யூ வில் கெட் அ சீட். அதாவது வந்து தமிழ்நாட்டில் டாப் லீடிங் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஹை அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா சவிதா காலேஜ். இந்த காலேஜில் இருக்கிற இந்த என்விஐடியா இது மாதிரியான டெக்னாலஜிஸ், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்கு இண்டிவிஜுவலாக ஃபேக்கல்ட்டி சூஸ் பண்ணுறது, சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறது, இது மாதிரியான இன்னோவேட்டிவாக நிறைய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் செகண்ட் செமஸ்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கோர்ஸ் கற்றுக்கிற அளவுக்கு அவங்களுடைய கரிக்குலம் ரொம்ப சூப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதில் எப்படி நீங்கள் அட்மிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஒரு தனி வீடியோவை கொடுத்துருக்குறேன். இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ல மொத்தம் 4 காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் மெரிட்ல கொடுக்குறாங்க. எது அப்படின்னா எஸ்எஸ்என், அது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் மதுரை, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லயோலா ஐகேம், சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்மளோட இன்ஜினியரிங் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வருவோம். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுறேன்னு ப்ரெஸ் பண்ணிட்டு வைங்க. நான் கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. அதுபோல் நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக காண்டாக்ட் பண்ணணும், 1-to-1 கவுன்சிலிங் பண்ணணும், சாய்ஸ் லிஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறது, என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்குது அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட கேட்கணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான கைடன்ஸை நான் கொடுக்குறேன். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பாய்.